இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு செய்தியினூடாக சந்திச்சிருக்கிறோம். நாட்டில் நிலவி இருக்கக்கூடிய இந்த பேரிடர் நிலைமை காரணமாக மலைநாட்டினுடைய ஏராளமான வீதிகள், அதே போல ஏராளமான பாலங்களினுடைய இந்த புனர் நிர்மாண பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஹட்டன் பிரதான வீதியினுடைய பாலத்தை புனரமைக்கக்கூடிய பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த புனரமைக்கக்கூடிய பணிகள்ல இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது இந்த நாட்டில் நிலவி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலினுடைய தாக்கத்தால் காசல் டீ நீர்த்தேக்கத்தினுடைய இந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஹட்டன் நோர்டன் பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் மிகவும் சேதமடைந்திருந்தது. இப்படியாக பாலத்தினுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்ததற்கு பிற்பாடு இப்போது இந்த பாலத்தினுடைய புனர் நிர்மாண பணிகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்காலிகமாக இரும்பு பாலத்தை பொருத்தக்கூடிய கட்டுமான பணிகளுக்கு கண்டியில் அமைந்திருக்கக்கூடிய பல்லேகல இலங்கை இராணுவத்தினுடைய 31வது இராணுவ பொறியியல் படைப்பிரிவின் அதிகாரிகள் இந்த பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது இந்த இராணுவத்தினரோடு சேர்ந்து வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்களும் இணைந்து செயற்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நுவரெலியாவினுடைய பிரதான வீதிகள், நுவரெலியா கொழும்பு பிரதான வீதிகளினுடைய ஏராளமான இடங்களில் இந்த மண் சரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது, போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நுவரெலியாவுக்கு உள்நுழைவதற்கான 4 வீதிகள் இப்போது தற்காலிகமாக திறக்கப்பட்டிருப்பதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் ஒரு செய்தியை மக்களுக்காக தெரிவித்திருக்கிறார். எல்லாம் எடுக்க சொல்லிட்டாச்சு. யாரு நல்லா உடப்பாரு அவரு தான் வரு.
Hari-hari mana? Hari orang ini kalau ada juga. ඒවා මෙහෙම බේරි ගහන්න බෑස. நுவரெலியாவிற்கு உள்நுழைவதற்கான ஏராளமான வீதிகள் மண் சரிவுகளால் மூடப்பட்டிருந்ததை நாங்கள் அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மை நாட்களில் இலங்கையை தாக்கி இருக்கக்கூடிய இந்த டிட்வா சூறாவளியினால் மலைநாட்டினுடைய ஏராளமான பகுதிகள், அதுவும் நுவரெலியா மாவட்டம் மிகவும் பாதிப்படைந்த ஒரு பிரதேசமாக இனங்காணப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலைமையில் நுவரெலியாவினுடைய பிரதான வீதிகள், நுவரெலியா கொழும்பு பிரதான வீதிகளினுடைய ஏராளமான இடங்களில் இந்த மண் சரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது, போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நுவரெலியாவிற்கு உள்நுழைவதற்கான 4 வீதிகள் இப்போது தற்காலிகமாக திறக்கப்பட்டிருப்பதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் ஒரு செய்தியை மக்களுக்காக தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், மண் சரிவுகளாக இருக்கலாம், ஏராளமான அனர்த்தத்துக்கு மத்தியிலும் ஏராளமான வீதிகள் பாதிப்படைந்திருந்தது. அது மாத்திரமல்லாது இந்த நுவரெலியாவுக்கு நுழையக்கூடிய மற்ற வீதிகளினுடைய புனர் நிர்மாண பணிகளும் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது நுவரெலியா கண்டி வீதி உட்பட நுவரெலியாவிற்குள் உள்நுழைவதற்கான 4 வீதிகள் தடைகள் நீக்கப்பட்டு மக்களுடைய பாவனைக்காக மீளவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ පවුල් 19832ක් පමණ ආපදාවට ලක් වුණා. සමාජිකයන් විදියට ගත්තාම 63000කට අධික සමාජික පිරිසක්. ඉතින් නුවරඑළිය තිබ්බ තත්ත්වයක් එක්ක මේ වෙන විට යහපත් කාලගුණයක් පවතිනවා. නමුත් කඩින් කඩ වර්ෂාව පතිත වෙන බවක් අපිට පේනවා විවිධ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශවලට. ඉතින් නුවරඑළියේ මේ වන විටත් අපිට ආරක්ෂිත මධ්‍යස්ථාන ගන්න වරින් වර වැඩි වෙනවා. සමහර වෙලාවට එකක් දෙකක් අඩු වුණත් ආයෙත් 3-4ක් එකතු වෙන විදිහක් අපිට පේනවා. ඒ අනුව දැනට 212ක් ආරක්ෂිත මධ්‍යස්ථාන ක්‍රියාත්මක වෙනවා. ඒ ආරක්ෂිත මධ්‍යස්ථාන 212 6700කට අධික ප්‍රමාණයක් පවුල් වශයෙන් ජීවත් වෙනවා. ඉතින් මේ ආරක්ෂිත මධ්‍යස්ථාන වලටත් ඒ වගේම යන්න නොහැකිව සිරවි සිටි පුද්ගලයන් වෙතත් ආහාර පාන වියලි සලාක ලබා දීමට කටයුතු කරනවා.